Good morning. Basic concepts of chemistry. அதில் லாஸ்ட் டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இதை ஸ்டார்ட் பண்ணினோம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். நேற்றுக்கே சொன்னேன் என்னன்னு சொன்னால் இந்த ரெடாக்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ரிடக்ஷன் ஃபாலோட் பை ஆக்சிடேஷன் ஆர் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஏன் சார் தனித்தனியாக சொல்லாமல் ஒன்றா சொல்கிறாங்க? நம்ம நேற்று கூட சொன்னேன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்ம புக்கில் 11th 12th ரெண்டுலேயுமே இன் எவ்ரி பேஜ் திஸ் வில் அப்பியர். ஸோ இதை பற்றி வெரி கிளியராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடேஷன் இஸ் அ ரியாக்ஷன், ரிடக்ஷன் இஸ் அ ரியாக்ஷன், பட் both oxidation and reduction take place simultaneously. Without oxidation, no reduction. Without reduction, no oxidation. So in the reaction, if oxidation takes place, there reduction occurs. அதே போல் ரிடக்ஷன் undergoes அப்படின்னு சொன்னால் there oxidation takes place. ஸோ ரெண்டுமே go hand in hand, simultaneously நடக்கிறதுனால தான் தனியாக பிரிக்காமல் என்ன பண்ணிச்சுக்கோ நம்ம அப்படின்னு கேட்டோம்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் நம்ம நேற்றுக்கு போன வீடியோவில் சொன்னோம் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் we have lot of definitions. அதில் ஷார்ட்டாக சொல்லும்போது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னோம் நம்ம கேட்டோம்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஒரு ஆட்டமோ அயானோ ஒரு சப்ஸ்டன்ஸோ இஃப் லூசஸ் எலக்ட்ரான் இட்ஸ் ஆக்சிடேஷன். அதே போல் ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு அப்படியே ஒரு ஆன்டினிக். அப்போ இதில் என்ன நடக்கும் சொன்னோம் நம்ம கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தா ரிடக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இதுலேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், நிறைய முறை வந்துட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சொன்னோம் ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் ஆட்டம் இருக்கு. இதில் எப்பவுமே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனுடைய நெட் சார்ஜ் என்ன, 0. எலக்ட்ரானை லூஸ் பண்ணா என்ன ஆகும், எலக்ட்ரான் லூஸ் ஆகுது, நெகட்டிவ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா என்ன ஆகும், எலக்ட்ரான் தான் போகும் வரும். எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் இந்த எக்ஸ் வில் டெவலப் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா 1 + 2 2 + 3 3+. இஃப் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் கெயின் பொறுத்து தட் ஆட்டம் வில் டெவலப் எ ஃபார்மல் சார்ஜ். ஒன்றுமே செய்யலைன்னா நியூட்ரல், லூசஸ் எலக்ட்ரான் கெயின்ஸ் எலக்ட்ரான்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த சார்ஜை தான் நம்ம என்ன சொன்னோம், நம்ம நேற்று சொன்னோம் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த டேர்மும் எவ்ரி லெசன் அதில் வந்துட்டே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் சிம்பிள். அதோட சார்ஜ் +2 + 3 அதுபோல் -1 -2 இதெல்லாம் வரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுன்றதுக்கு ஐ எக்ஸ்பிளைன் சம் ரூல்ஸ். அதை வச்சு சம் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். அதை அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணிடணும்னா நமக்கு அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் டக்குனு மென்டல் அரித்மெட்டிக்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே டெவலப் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுத்தோம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். We can define oxidation and reduction in terms of oxidation number also. The oxidation number பேஸ்லையும் சொல்லலாம். எப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னாவே நான் இப்போ தான் சொன்னேன் ஆக்சிடேஷன் சைமல்டேனியஸ்லி ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும்பொழுது ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா என்ன, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும், அதனுடைய சார்ஜில் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ரிடக்ஷன் நடக்குதுன்னா என்ன, கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அதனுடைய சார்ஜில் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆட்டம் எலிமெண்ட் எடுத்திங்கன்னா ஆக்சிடேஷன் நடந்தால் ஆக்சிடேஷன் நம்பரில் சேஞ்ச் இருக்குது, ரிடக்ஷன் நடந்தால் இந்த நம்பரில் சேஞ்ச் இருக்குது. அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். நமக்கு ஒரு மீண்டும் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நிறைய முறை நம்ம இது படிப்போம், KMnO4. இது வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணினா இட்ஸ் a good oxidizing agent. Numerous time it will appear in the 11th and 12th chemistry. Potassium permanganate, acidified potassium permanganate இதுக்கு பேர். இதை நான் ferrous sulfate அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட ட்ரீட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா ferrous sulfate is oxidized into ferric sulfate, Fe2
SO4 thrice. இந்த ஈக்குவேஷன் பத்தி டோன்ட் வரி, இந்த சேஞ்சஸ் மட்டும் பார்க்கலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது ஆக்சிடைஸ் பண்ணிட்டு அது ரெடியூஸ் ஆயிட்டு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்னா it will become manganese sulfate, potassium sulfate and water. ஸோ இதெல்லாம் இந்த ரியாக்ஷன்ல வரும். இது ஒரு ரியாக்ஷன், அவ்வளோதான். இதுக்கு மேலே சீரியஸ் எடுக்க மாட்டோம். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் acidified state reacts with ferrous sulfate. The ferrous sulfate is oxidized into ferric sulfate. ஸோ இப்போ இது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு என்ன சொன்னனால எவ்வளோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் என்ன சொல்கிறோம் நம்ம, திஸ் இஸ் ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி பார்க்கலாம். இதை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகிருக்கு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, திஸ் இஸ் ரெடியூஸ்ட். என்னமா ரெடியூஸ் ஆகுது, மேங்கனீஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரைட்டு நடக்குது. இப்போ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் பேஸ் பண்ணி பார்க்கலாங்களா. ஆக்சிடேஷன் நம்பர் போது இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல நீங்கள் மெட்டல் அரித்மெட்டிக் பொட்டாசியத்துக்கு +1 நீங்கள் இந்த கேல்குலேஷனில் ரஃப் ஒர்க்கில் போட்டு பாருங்க. ஸோ இது +1, ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜன்னா -8. அப்போ இதனுடைய எக்ஸ் வச்சுட்டிங்கன்னா இது +7ல. ஸோ இதை மட்டும் பாருங்க. ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனீஸ் இஸ் +7. இப்போ இதே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா. அதே மேங்கனீஸ் இங்கே வரும்போது MnSO4. SO4க்கு வந்து 2-. அப்போ மேங்கனீஸ் நேச்சுரலி என்ன இருக்கும்னா 2+, +2 மாறிடும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதில் இருக்க மேங்கனீஸ் Mn+7 இருந்து Mn+2 சேஞ்ச் ஆகிடும். ரைட், அது இருக்கு. இப்போ ஃபெரஸ் பண்ணோம்னா இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பாருங்க, இந்த கேல்குலேஷனில் நோட் பண்ணி. இப்போ ஃபெரஸ் எடுத்தோம்னா இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஃபெரிக் அப்படின்னாலே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணுங்க போதும். இப்போ நான் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா மேங்கனீஸ் என்னவா இருக்குது +7, என்னவா சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா மேங்கனீஸ் +2. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிடும். எப்போ டிக்ரீஸ் ஆகும், ப்ளஸ் எப்போ டிக்ரீஸ் ஆகும், மைனஸ் ஆட் பண்ணலாம். மைனஸ்னா என்ன, எலக்ட்ரான். அப்போ +7 to +2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா we have to add 5 negative charge, that is 5 electrons are added. அப்பதான் +7 -5 +2 ஆச்சுங்களா. ஃபெரஸ் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா Fe +2ல இருந்து என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா Fe +3. இது எப்போ பாசிபிள், எப்போ ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால I add 1 electron here. So simply இருப்பாங்க +7 to +2 னா 5 electron added, +2 to +3 னா 1 electron is removed. அப்ப இது என்னன்னு கேட்டோம்னா loss of electron, இது என்னன்னு பார்த்தோம்னா gain of electron. இது add ஆயிருக்கு, இது remove ஆயிருக்கு. அப்ப இதுல என்ன சொல்லலாம் நம்ம, கரெக்ட்டா பாருங்க. ferrous அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா it is oxidized to ferric. ferrous oxidized to ferric. அதே போல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன இருக்கு, மேங்கனீஸ் கன்சிடர் பண்ணோம்னா இந்த பொட்டாசியம் ஆக்சிஜன்லாம் சேஞ்ச் இல்லை, மேங்கனீஸ் தான். இதை கன்சிடர் பண்ணோம்னா இது என்ன சேஞ்ச் ஆகும், +7 to +2. அப்போ இது என்ன சொல்றோம், ரெடியூஸ். ஏன் ரெடியூஸ், கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ், லூசஸ் எலக்ட்ரான். ஸோ இது ஆக்சிடைஸ்ட், இது ரெடியூஸ்ட். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம பேஸ்ட் ஆன் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, so if you consider oxidation பார்த்தோம் சொன்னோம்னா, so this is oxidation, இது reduction. ஆக்சிடேஷன் போது ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆயிருக்கு, ரிடக்ஷன் போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆயிருக்கு நம்ம பார்க்கலாமே. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் போது என்ன நடந்திருக்கு பார்த்தோம்னா the oxidation number increases. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் லூஸ் பண்றோம். எலக்ட்ரான் போகுதுன்னா என்ன, நெகட்டிவ் போயிட்டே இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சிம்பிளா என்ன சொல்லலாம்னா ஆக்சிடேஷன் ரெஃபர்ஸ் டு, ஆக்சிடேஷன் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். முதல்ல என்ன சொன்னா அதே தான். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்ல சொல்றோம். இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆக்சிடேஷன். அப்போ ரிடக்ஷன் அப்படியே அதனுடைய கான்வர்ஸ் என்ன, டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, எலக்ட்ரான் கெயின் ஆகும். அப்படின்னா என்ன, ரிடக்ஷன். ஸோ
இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் வந்தோம்னா இதெல்லாம் விடுங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் என்ன, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் an atom denotes oxidation, decrease in oxidation number of an atom denotes reduction சொல்ல போறோம். ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை இன்னொரு டெஃபினேஷன். இதில் இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், இந்த டேர்மும் திரும்ப வந்துட்டே இருக்கணும். ஏஜென்ட்னா என்ன, which helps a particular process. Oxidizing agent என்ன, which helps oxidation. Reducing agent என்ன, which helps reduction. Which is oxidized, which is reduced அப்படின்னு பார்த்தோம்னா ferrous sulfate is oxidized into ferric sulfate. ஸோ இந்த ஆக்சிடேஷன் அப்படின்னு போது இது என்ன பண்ணுறது, எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரானை எது கெயின் பண்ணுது, மேங்கனீஸ். ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்கணும்னா ஒன்று கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது, ரெடியூசிங் ஏஜென்ட், அது வரதுக்கு முன்னாடி ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு தனியாக இருந்தால் ஆகாது. இட் ஷுட் பி accompanied with the acidified potassium permanganate. This potassium permanganate, அப்போ potassium permanganate helps the oxidation of ferrous sulfate into ferric sulfate. அப்போ potassium permanganate தான் இதில் என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ potassium permanganate is an oxidizing agent. சரி, ferrous sulfate எடுத்தோமே, இது ஆக்சிடைஸ்ட். ஆனால் potassium permanganate என்ன ஆயிட்டது, ரெடியூஸ்ட். அப்போ இதனுடைய ரிடக்ஷனுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, ferrous sulfate. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ferrous sulfate is a reducing agent. சார் குழப்பமா இருக்கு சார், சிம்பிள். அதாவது ferrous sulfate is oxidized, இது ஆக்சிடைஸ்ட், potassium permanganate is reduced. இதை ஒரு பக்கம் வேணும். ferrous sulfate ஆக்சிடைஸ் பண்றதுக்கு என்ன வேணும், potassium permanganate. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். potassium permanganate ரெடியூஸ் ஆயிடுச்சு, அதை ரெடியூஸ் பண்றது எது, ferrous sulfate. அப்போ இது என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இதுல இருந்து என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சைமல்டேனியஸாக நடக்கும். ரெண்டாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ரெண்டும் இருக்கும். மூணாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா ஆக்சிடேஷன், நான் நேற்று சொன்னேன், ஐ ஹேவ் 1000 rupees, இஃப் ஐ கிவ் 1000 rupees டு யூ, நான் வந்து உன்னை பணம் கொடுத்து ப்ரமோட் பண்ணுறேன், ஐ ப்ரமோட் பட் ஐ லூஸ். அதனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடேஷன் பண்ண உடனே அது என்ன, ரெடியூஸ் ஆகிடும். அதே ஆப்போசிட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற ரெடியூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகிடும், ஆக்சிடைஸ் ஆகிடும். ஒன்று கொடுத்தவங்க லாஸ், வாங்கினவங்க கெயின், அதே பிரின்சிபல். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறோம், நம்ம ரியாக்ஷன் அப்படின் போது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டு நடக்கும். ஒன் இஸ் ஆக்சிடைஸ், another is reduced. இந்த ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்தது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் will be reduced, reducing agent will be oxidized. இதை தரவா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பற்றி ஒரு கம்ப்ளீட் பிக்சர். இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுலேயே we have different types of reactions. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும், ஆனால் அதில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.